வாயில் குத்தின மீன் முள் புண்ணு ஆறுறதுக்குள்ளார அடுத்த சண்டே வந்துருச்சு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் செய்கிற சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை நல்லா ஊற்றிக்கிட்டு கையில் கிடச்ச பொருளான கடுகு, சீரகம், சோம்புன்னு கண்ணுக்கு பட்டதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை அப்படியே கொட்டி விட்டுட்டு லேசாக வணக்கிட்டதுக்கப்புறமா சரியாக வேகாததுக்கு முன்னாடியே தக்காளி பழத்தையும் எடுத்து அவசரமாக கொட்டியாச்சு. என்னடா அது மிளகா டப்பா எங்கே இருக்குன்னு தெரியலையே, மிளகாத்தூளா சாம்பார் தூளான்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு பதிலாக கையில் கடிச்ச மிளகாயை அப்படி நாளாக பிரித்து உள்ளே போட்டாச்சு. வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சிதற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஒன்று உடச்சி அதையும் உள்ளே போட்டாச்சு. கடைசியாக சிக்கன் அப்படியே போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் எடுத்து உள்ளே போட்டு ஃபைனலாக ஒரு புரட்டி டப்பாவை வச்சு மூடியாச்சு. அப்புறம் திடீர் ஒரு யோசனை, என்னடா அதுக்குள்ளே மூடி வச்சுட்டோம், உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையேன்னு மறுபடியும் திறந்து உப்பை கொஞ்சம் சிதற விட்டேன். மூடியை திறந்ததும் சிக்கன் மனம் அவ்வளோவா வரலையே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு குடுகுடுன்னு கடைக்கு ஓடி போய் கொத்தமல்லி தலையை வாங்கிட்டு வந்து நல்லா கொத்துன்னு கொத்தி பிரித்து மேய விட்டா அடாடா, இப்போ தான் முழு சிக்கனோட வாசனையே நல்லா கும்முன்னு மூக்கில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா